Hi students, welcome to IK Academy. இந்த விட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இப்போ சர்வே எக்ஸாம் ஜனவரி 19 தேதி வருது. BE சிவில், டிப்ளமோ சிவில், ITL சர்வே ட்ரேட், ITL டிரான்ஸ்மென்ட் ட்ரேட் படிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அப்ளை பண்றதெல்லாம் ஆகஸ்ட் மாசமே முடிஞ்சிச்சு. இதை தாண்டி நவம்பர் 9 தேதி நம்ம GS எழுதணும். ஓகே, சோ நவம்பர் 9 தேதி GS ஓட அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க எழுதிருந்தாதான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ என்ன எல்லாரும் டவுட்னா, தமிழ் எலிஜிபிள் விட்டுருங்க, அதுல நீங்க 140 எடுத்தா போதும். இன்கேஸ் நீங்க அதுல 140 எடுத்து தவறி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 40 வரலன்னா நீங்க எக்ஸாம் எழுதி வேஸ்ட். ஓகே, நீங்க 9 ஜிஎஸ் எக்ஸாம் போய் எழுதலனாலும் ஜனவரி 19 எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட். ஓகேவா, அப்படியே பண்ணா எழுதவே முடியாது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த ஜிஎஸ் எழுதுறவங்க கேட்கறது, சார் நான் வெறும் 40 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன், நான் வெறும் 50 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன், நான் வெறும் 60 தான் போட்டிருக்கேன், என்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஓகேவா உங்களுக்கு 1000 கேள்வி வருது. ஜனவரி 19 தேதி காலைல சர்வேக்கு 200 கேள்வி, மதியம் டிராஃப்ட்மென்ட்க்கு 200 கேள்வி, எக்ஸாம்க்கே 4 கேள்வி எழுத போறீங்க. ஆனா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 1000 கேள்வி எழுது. அது நல்ல விஷயம் தான், அதுக்கு பதில் சொல்றதா நாங்க இருக்கோம். ஓகே, சோ அதை பத்தி ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் வீடியோல கொடுத்துறேன். சோ வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி சர்வேக்கு முக்கியமான அப்டேட்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல மூவ் ஆனதுக்கு முன்னாடி சர்வேல டிராஃப்ட்மென்ட் ரெண்டும் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் டெஸ்டும், பிடிஎஃப் மெட்டீரியல், புக் மெட்டீரியல், அதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்ல ஒரு 70க்கு மேல எடுத்தவங்க நம்ம எடுப்போம். 70க்கு மேல ஜிஎஸ்ல 100க்கு 70க்கு மேல நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சர்வே அல்லது டிராஃப்ட்மென்ட் அந்த எக்ஸாம்ல ஒரு 180 கேள்வி, 200க்கு ஒரு 180 கேள்வி அச்சீவ் பண்ணாலே 180 70 சேர்ந்து 250 போயிருது. நார்மலாவே இந்த சர்வே டிராஃப்ட்மென்ட்ல உங்களால ஒரு 250 கேள்வி அடிக்க முடியாது, நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. டெக்னிக்கல்ல 180 எடுத்தா சூப்பர், வேற லெவல். ஓகேவா, அப்ப இதுல ஒரு 180 இதுல ஒரு 70ங்கிற ரேஷியோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சிரும். ஓகே, அப்ப இந்த 70க்கு மேல எடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இங்க பிரச்சனையே 60 50 40க்கு தான். ஓகேவா, அப்படியே இந்த 60 50 நான் எடுத்து பேசுறேன். இப்ப டெக்னிக்கலுக்கு சரி ஜிஎஸ்ல 60 எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல்ல ஒரு 185 190 எடுக்கும். நீங்க 190 எடுக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வேலைக்கு போயிடலாம். ஓகே, என்ன சரி 200க்கு 190 எடுக்க சொல்றீங்க அப்படின்னா இருக்க சிலபஸ் ஐடிஐ சிலபஸ் ரொம்ப சிம்பிள். நம்மளோட டிப்ளமோ சிலபஸ் ஜேடோ சிலபஸ் இருக்குல்ல, அதுல 10 யூனிட்ல ஒரு யூனிட் படிச்சா போதும், ஒரே யூனிட் படிச்சா போதும். புரியுங்களா, சர்வேயிங் அப்படிங்கிற யூனிட் 10 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம டிப்ளமோ சிலபஸ் பி சிலபஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே அதோட ஆணி வேற போய் படிக்கணுமான தேவையில்ல. இதுல இருக்கிற சிலபஸ் ஆணி வேற சிலபஸ் தான். ஓகே, அப்ப நம்ம அந்த அளவுக்கு இறங்கி படிக்கணும். ஆனா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே மாசத்துல படிச்சு முடிக்கிற சிலபஸ், ஒரே சிலபஸ் சர்வே சிலபஸ் தான் உலகத்துல. புரியுதுங்களா, அப்ப இந்த சிலபஸை படிச்சு நம்மளால 190 எடுக்க முடியுமா சார்னா கண்டிப்பா எடுக்க முடியும், எடுத்திருக்காங்க, நிறைய பேரால எடுக்க முடியும். அப்ப ஜிஎஸ்ல 60யா, டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஎஸ்ல 50. என்ன சார் 60னா கூட ஓகே சார், எனக்கு ஒரு 50 தான் வருது நான் சார் அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க 190க்கு மேல போக பாருங்க. ஓகே, விட்டா 50 200 எடுங்க 290 கணக்கு சொல்லுவீங்க போலே சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல ஒரு 50 பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 190 195 ஸ்டில் போக முடியும். போக முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா போக முடியாது. ஓகே, இருக்கிற நாட்களை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்றேன். இந்த 2 மாசத்தை 195 எடுக்கணும் 195 எடுக்கணும் ஒட்டுமொத்த சிலபஸையும் ஜூஸ் போட்டு கரைச்சு குடிச்சிருங்கன்றேன். எக்ஸாம்ல கேட்கிற எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணணும், அந்த அளவுக்கு படிச்சுங்க. 190 195 ஸ்டில் கண்டிப்பாவே சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு 40 கடைசியா 40 வாங்க சார் பாயிண்ட். 40 தான் 200 எடுக்க சொல்வீங்க, 240 240 அதான் யோசிக்கிறீங்க. நான் அப்படி சொல்லல, 200 நாட் பாசிபிள் தான். நான் உங்களுக்குமே 190 195 ட்ரை பண்ணுங்கன்றேன். ஓகே, சோ 190 195 40 230 அந்த மாதிரி தானே சார் வருது நீங்க கேக்குறீங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், சர்வே எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருந்தாலே நீங்க வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க எதாவது பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா, நான் அது சொல்லியிருந்த விஷயம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதே கம்மி. ஏன்னா டிப்ளமோ சிலபஸ் ஆரம்பத்தில் சொன்னனால இதை தாண்டி அந்த 9 ஜிஎஸ் எழுதினவங்களும் கம்மி, எக்ஸாமே நிறைய பேர் எழுதல. அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 100 பேர் எப்பவுமே இருப்பாங்க. இந்த வாட்டி காம்படிஷனே 10 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க நமக்கு காம்படிஷன் சகட்டு மணி குறையுது. ஓகே, காம்படிஷனே இல்ல, என்ன சொல்றோம், காம்படிஷனே கம்மிங்க. நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசாம எல்லாமே ஒண்ணு வச்சிருக்காங்க, என்னன்னா ஒண்ணு அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணா ஜிஎஸ் எழுதல அப்படி இப்படின்னாங்க. சோ இது ஒரு ட்ரை தான். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க 40 எடுக்கிறீங்க. ஓகே, 40 எடுக்கிறீங்க,
ஜனவரி 19 உங்களுக்கு எக்ஸாம் போக மாட்டீங்களா? போவீங்கல்ல, எக்ஸாம் எழுத போவீங்கல்ல. இப்ப என்னன்னா கண்டிப்பா எக்ஸாம் எழுத போயிருவீங்க. அதுக்கு நான் படிக்கிறதா வேணாமாங்கிறதா என் கேள்விக்குறி. ஓகே, எக்ஸாம் எழுத போறீங்க, என்ன நம்பிக்கை எழுத போறீங்க? ஒரு ஏதோ கொஞ்சோண்டாவது ஒரு ஆசையில தானே போறீங்க. அதுக்கு பின்னாடி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். டெஃபினட்டா நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கீங்க. காம்படிஷன் இல்ல யாரும். ஒரு 190 195 40 சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஜிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ். யாரும் ஒரு பண்ண தேவையில்ல, டெக்னிக்கல முழு மூச்சா எழுத வேலைக்கு போயிடலாம். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே கிடைக்காது. அப்ளை பண்ண எல்லாருமே கிஃப்டர். உண்மையாலுமே எனக்கெல்லாம் லைஃப்ல லக்கே லெசன் இனிமேட்டு புலம்பவே கூடாது. இந்த லக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ண வச்சிருக்கு. இந்த லக்கு தான் உங்களுக்கு சிலபஸ் ஐடி சர்வீஸ் கொடுத்துருக்கு. ஓகே, லக்குங்கிற ஃபேக்டர் இங்க இருக்கு. சோ கடவுளை தான் சொல்றேன், நமக்கு வாய்ப்புகள் தான் ஏற்படுத்தி தருவாரு, கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். இது வாய்ப்பு, பயன்படுத்திக்கிறது பயன்படுத்திக்காம இருக்கணும் உங்களோட கையில தான் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டியில 40 எடுத்திருக்கணும், அது வேற. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஜிஎஸ்ல 100க்கு 100 அடிச்சு இதுல 200 அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சோ தமிழ் எலிஜிபிலிட்டி 40 இருக்கணும். ஜிஎஸ்ல 40 50 60 வாட் எவர் டெக்னிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால வேலைக்கு போக முடியும். ஓகே, சோ சர்வே டிராஃப்ட்மேனுக்கான கிளாஸஸ் போயிட்டு ஃபீஸ் டீடைல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.